காலம் என் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். 12 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் என் நாடு மழை இல்லாமல் வறட்சியாகிவிட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் என்ன செய்வேன்? எப்படி என் நாட்டு மக்களை காப்பாற்றுவேன்? இறைவா, ஊர் ஊரா போய் கறி சாப்பிட்டு சூத்து கலப்பிடுச்சு. அடிக்காதே என்ன சௌகரியமா உட்கார்ற மாதிரியா? அவை தனி அலங்காரி, நான் பயிரார உணவு அருந்து விட்டேன். இருந்தாலும் உண்டமழைக்கும் தொண்டதற்கும் உண்டு என்பார்கள். அதனால் உன் மணி மீது நான் சற்று நேரம் படுத்து உறங்க வேண்டும். என்ன ஒரு அடக்க பார்த்தாயா? என்ன ஒரு மரியாதை பார்த்தாயா? நான் வாய் தந்தா குடும்பம் கட்டணும். என்ன பேசுற? நான் என்ன பேச போறேன்? பேசக்கூடாது. என் மனைவி காலடியிலே நான் அனுதினமா விழுந்து கிடக்கலாம். அவ்வளவு மந்திரம் ஏற்றிக்கலாம். அலங்காரி, மணி மீது உறங்கலாமா? விஷம் குத்துனா உள்ள ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு உன் மடி மீது நான் படுத்துறந்த நேரத்திலே நான் கொல்லாத கனவு கண்டுவிட்டேன். அலங்காரி, அலங்காரி, கேளடி அலங்காரி, கனவு கண்டி கேளடி அலங்காரி, கனவு கண்டு அலங்காரி, கனவு கண்டு நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன். அலங்காரி, திருமணம் செய்து கொடுத்த நாள் முதல் இதுவரை வரல. தந்தை உள்ள பாசங்க. அலங்காரி, 12 வருடமாய் 12 வருஷமாய் பஞ்சத்தினார் 12 வருஷமாய் பஞ்சத்தினால் மனம் பஞ்சத்தினால் கேளடி அலங்காரி, கனவு கண்டு 12 வருடமாய் பஞ்சத்தினால் என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டு அப்படியே 12 ஆண்டு கால பஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமான சீர்வரிசையா கொடுத்திருக்கிறோம். யானை மேல, குதிரை மேல, அதுல 8, இதுல 8, எந்துல 8 கணக்கில் அழகாத சீர்வரிசை சாப்பிடும். உட்காந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறை சாப்பிடலாம். என்னையா என்னவென்றே தெரியவில்லையே. என் மனதில் பொல்லாத கனவு வந்துவிட்டது. அலங்காரி, 7 பிள்ளையோடு தாயமாக என் தங்கை என் நாட்டுக்கு தலைவரி குலத்தோடு நான் வர கனவு கண்டேன். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தானங்க போய் வந்தீங்கல்ல, அதனால என்னுடைய கூடவே இல்லாததுனால உங்களுக்கு என்னென்னமோ ஞாபகம் வந்துச்சுங்க. உங்களுக்கு கனவு பாருங்க, நீங்க கனவு கண்டதெல்லாம் சும்மா அது மட்டும் இல்ல. நல்ல தகாத்து என்னங்க குறை? சூட்டு மேல வருது. தானங்க போனீங்க, நான் உங்க கூட இல்ல. ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுடைய முந்தானி எப்பவுமே மேல பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க. 8 முடி இன்னும் ஆடு எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதீங்க.
அது மட்டுமாங்க இது வந்து உடம்பு வந்து உங்களுக்கு சூடாயிடுச்சுங்க. சூடாயிடுச்சு. சூட்டை தணிக்கணும். அப்படியா? ஆமாங்க. எப்படி? எல்லாம் தூங்கி எழுந்த வெந்நீர் வச்சு குடிச்சிட்டீங்கன்னா வெந்நீர் வச்சுலடா, தப்பா சொல்றேன். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு தலை நிறைய நல்லெண்ணெய் வச்சு அப்படியே தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா வெந்நீர் வச்சு குளிச்சா அப்படியே சூடு புல் இந்த சூட்டு அந்த வெந்நீர் சூட்டு எடுத்துடும். ஆமா. அப்படியா? அப்படி என்றால் என் தங்கைக்கு ஆபத்து என்பதே வந்து இருக்காது. நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எப்ப கடை கட்டிங்க? இப்போதுதான்டா கேட்டேன். இது என்ன நேரமா? இது பகல் கனவு பலிக்காதுங்க. பகல் கனவு பலிக்காது. என்ன பண்ற அலங்காரி, என்னவென்று தெரியவில்லை. என் மனமும் வேதனையாக இருக்கின்றது. அப்படியாங்க? அதனால் எப்போது அந்த வேதனை தீர வேண்டும் என்றால் நான் கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஆமாண்டு செல்லம். இப்பயும் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரமாக நான் வேட்டையாடி விட்டு நொடு கோயில் வந்து விடுகின்றேன். உன்னை காண. அப்படியா? ஆகட்டும். புறப்படுங்க. நான் போயிட்டு வரட்டா? சென்று வருகின்றேன் அலங்காரி. சென்று வருகின்றேன். கனவு கண்டதே நினைச்சு கிடக்காத. என்னால நடக்க முடியாது. நீ போய் வா, நான் அம்மா கூடயே இருக்கிறேன். என்னோட தான் வரும். இந்த வட போலாம். ஐயே வாடா. வாடா போலாம். கிளம்பு போலாம். போயிட்டே இருங்க. என்னடா அவங்க பக்கத்து வேற வரன்றான். அவ தெம்புக்குது பெத்துக்கனா, நீ பெத்துக்கத்தானா? என்னடா? சரி, பகல்ல கனவு கண்டிருக்கிற. ஆமா. ஒருவேளை உன் நாத்தி நல்ல தங்க பிறந்த வீடு தேடி வந்தா, ஐயோ 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 எப்படி சொல்லலாம் நீ? ஏற்கனவே கொட்டி 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 அந்த சகாலி கொடுத்தது போனதா? அவ உன்ன வந்து என் நாட்டுல கத்துறா வாரிட்டு போன மேடம். நான் விட மாட்டேன். அவளை விடக்கூடாதுடா. நாட்டு உள்ளே சேர்க்கக்கூடாது. அடி விதி இல்லாத செவிலி யாருடா? ஏன்டா கதவு சாத்து. எனக்கு போய் விதின்றேன். ஒரு வேலை வரட்டும். வந்துட்டா அவன் நிலைமை அவரை ஓடி வர